வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாயத்மிக்கு வக்ரதுண்டாயுதமிக்கு தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாயத்மிக்கு மகாசேனாயுதமிக்கு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 4/6/2024 செவ்வாய்க்கிழமை, தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் 22ஆம் நாள். இன்றைய திதி இரவு 9:43 வரை திரையோதசி, பின்பு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரம் இரவு 10:18 வரை பரணி நட்சத்திரம், பின்பு கிருத்திகை நட்சத்திரம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் பூர நட்சத்திரம், பின்பு உத்திர நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 3 மணிலிருந்து 4:30 மணி வரை, குளிகை காலம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் 9 மணிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 8:30 மணிலிருந்து 9:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 6:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை ராசியிலேயே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களை மன வருத்தங்களை தந்தாலும், 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தனக்காரனாக இருக்கக்கூடிய குரு பகவான் பல்வேறு லாபங்களை நடத்தி காட்டுவார். நீண்ட நாட்களாக நடைபெறாத விஷயங்கள் நடைபெறுகிறது. குரு பகவான் சாதகமாக இருக்கிறார், சனி பகவான் சாதகமாக இருக்கிறார். அந்த நேரத்தில் பொறாமையால் சில மன வருத்தங்களை உறவுகளோ உங்களை சார்ந்தவர்களோ சக ஊழியர்களோ தந்து விடுவார்கள். அதற்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. வரக்கூடிய தீமைகளை எப்படி எதிர்கொண்டீர்களோ அதேமாரி வரக்கூடிய நன்மைகளை முழுமையாக பெற்று நலமாக வாழ்வதற்கான திட்டமிடணும். இந்த நல்ல நாளில் கடலூர் மாவட்டம் கடலூரில் அருள்பாலிக்கக்கூடிய பாடலீஸ்வரரை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக, பொறாமைகளை நீக்கி வெற்றி காணும் நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷப ராசிக்காரர்களே, ரிஷப ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. 12ஆம் இடத்துலையும் உங்கள் ராசியிலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில விரய செலவுகளை ஏற்படுத்துவார், சில மன அழுத்தங்களை ஏற்படுத்துவார், பொருளாதார ரீதியான சில சிக்கல்களை ஏற்படுத்துவார் என்று இருந்தாலும், குரு பகவான் ஜென்மத்திலே இருந்து சில வருத்தங்களை தந்தாலும் குரு பார்வை பலனால் பல்வேறு லாபங்களை அடைய போகிறீங்க. நீண்ட நாட்களாக தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு வரப்போது வாக்குவாதத்தின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சில விஷயங்களில் பேசித்தான் ஆகணும், பேசாமல் விட்டால் நீங்கள் குற்றவாளியாக சித்தரிக்கப்படுவீர்கள் என்பதை புரிந்து கொண்டு பேச வேண்டிய நேரத்தில் சரியாக பேசி வாக்குவாதத்தின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய இந்த நாளில் பேச்சின் நாயகனாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் உவரியில் அருள்பாலிக்கக்கூடிய பேச்சி அம்மனை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது பேசி சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்திலையும் 12ஆம் இடத்திலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் லாபத்தையும் சில விரய செலவுகளையும் ஏற்படுத்துவார். இப்போ யோக சனி காலத்தில் தான் இருக்கீங்க. இந்த யோக சனி காலமானது பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறது. சில அழுத்தங்களை, சில மன வருத்தங்களை, சில போராட்டங்களை தந்தாலும் அவற்றையெல்லாம் வென்று காட்டி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வந்து கொண்டே இருக்கிறது. சனி வக்ரத்தில் வரக்கூடிய காலம் சில சிரமங்கள் இருந்தாலும் பழைய பிரச்சனைகளை தீர்த்து வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரர்கள் சிதம்பரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய கீழத்திரு மாரியம்மனு மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. கடகராசிக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல சாதகமாக வந்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து சந்திர பகவானும் வந்து அமர்ந்து குரு சந்திரா யோகத்தை மதியத்திற்கு பிறகு தர காத்திருக்கிறார்கள். இந்த குரு சந்திரா யோகத்தின் மூலியமாக பொருளாதார பலம் ஏற்பட போகிறது. நீண்ட நாட்களாக வராத விஷயங்கள் வரப்போது. தொழில் நல்ல ஒரு சூழலை உருவாக்கி நல்ல நிலையை கொண்டு வரப்போது. உணவு விஷயமாக மட்டும் கவனம் தேவை. ஏன்னா உணவே விஷமாகி நீண்ட நாட்களாக உழைப்பு கிடைக்காமல் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ உழைப்பு கிடைத்து சாதித்து காட்டக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு விஷயங்களில் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் கடகராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை மனசில் நினச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது வரதராஜ பெருமாளர்களால் வளம் காணும் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.
சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. சிரமங்கள் குறைய போகுது. அதே சமயத்தில் சில அலைக்கழிப்புகள், சில அலைச்சல்கள் இருக்க தான் செய்யும். ஏன்னா மதிய நேரத்தில் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானோடு சேர்ந்து சந்திர பகவானும் வந்து அமரப்போகிறார். சில விஷயங்கள் சுற்றி தலை சுற்றுற மாதிரி தான் நடந்து முடியும். அதற்காக வருத்தப்படக்கூடாது. பார்வை பலனாக உங்களுக்கு நன்மையாக முடிஞ்சிடும். அலைச்சல்களை தந்தாலும் வருத்தங்களை தந்தாலும் முடிவு சாதகமாக இருக்கிறதால இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் காசியில் அருள்பாலிக்கக்கூடிய விசாலாட்சியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது விசாலாட்சி அருளால் முடிவு தெளிவாக அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரர்களை, கன்னி ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. கன்னி ராசிக்கு சில அழுத்தங்கள், சில மன வருத்தங்கள் எல்லாம் இருந்தாலும் சந்திர பகவான் குருச்சந்திர யோகத்தில் மதியத்துக்கு பிறகு அமர்ந்து உங்களுக்கு லாபத்தை தரப்போகிறார். இந்த நேரத்தில் நீண்ட நாட்களாக வராத தொகை வரும். பேசாத உறவுகள் பேசுவார்கள். திருமணம் கைகூடாதவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அமையும். உறவுகள் ரீதியாக இருந்த சிக்கல்கள் தீர்ந்து வருமானம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. அதே சமயத்தில் ஓடி உழைச்சாதான், ஓடி போனவனுக்கு தான் 9ல் குரு நிற்க கூட நேரம் இல்லைன்னு ஓடி உழைச்சி நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நேரத்தில் கன்னி ராசிக்காரர்கள் ஆதி திருவரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அரங்கநாத பெருமான மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்களை, துலா ராசியை பொறுத்தவரை காலை பொழுது சிறப்பாக இருந்தாலும் மாலை பொழுது சிறப்பாக இல்லை. அஷ்டமத்து குருவோடு சந்திர பகவான் சேர்ந்திருந்து சில அரசாங்க ரீதியான தொல்லைகள், சில வருத்தங்கள், அதே மாதிரி இந்த மின்சாத பொருட்கள் பழுதாவது, சிலருக்கு கரண்டில் ஷேக் அடிச்சுக்குங்க, அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி சிலருக்கு வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில வெப்ப கொப்பளங்கள் வருவதற்கும் போய் வெயிலில் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் சனி பகவான் சாதகமாக இருக்கிறதால எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் வென்று காட்டி சாதித்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் தேனி குச்சனூரில் அருள்பாலிக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சக ராசிக்காரர்கள், விருச்சக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. விருச்சக ராசிக்கு 7ஆம் இடத்துல குருச்சந்திர யோகத்தில் மதியத்திற்கு பிறகு சந்திர பகவான் வந்து அமரப்போகிறார். உங்கள் நண்பர்களாக இருந்தவர்கள் மிக நெருங்கிய நண்பர்களாக ஆகிவிடுவார்கள். பார்ட்னர்ஷிப்பாக வந்துடுவாங்க. இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து வாழ்க்கையில் மாற்றம் நிகழுமா, நல்ல நண்பர்கள் கிடைப்பார்களா, தொழில் செய்து பிழைத்து கொள்ள முடியுமா என்று ஏங்கிக் கொண்டிருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு ஏற்படுது. இந்த நேரத்தை சரியாக விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கணும். இந்த நேரத்தில் விருச்சக ராசிக்காரர்கள் கன்னியாகுமரியில் அருள்பாலிக்கக்கூடிய குமரி அம்மனை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது குமரி அம்மனர்களால் பலம் காணும் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்களை, தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. தனுசு ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய இடத்துல, வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய இடத்துல குரு பகவான் பயணம் செய்கிறார். 6ஆம் இடத்துல மறைந்திருந்து பலன்களை தருவார். பார்வை பலனாக உங்கள் 2ஆம் வீட்டை பார்க்க இருக்கிறார். 2ஆம் வீட்டை பார்க்கும்போது வருமானம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் சந்தோஷம் கிடைப்பதில் சில சிரமங்கள் இருக்கும். வருமானம்லாம் வருது, ஆனால் சந்தோஷம் இல்லை. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கும். உறவுகளோட தடைகள் இருக்குது. வீட்டில் வந்து நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடக்குது, ஆனால் சந்தோஷம் கிடைக்கல அப்படின்னு தான் இருக்கும். அதெல்லாம் வருங்காலத்தில் சரியாக போயிடும். இந்த நல்ல நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் திருப்பட்டூரில் அருள்பாலிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது பிரம்மபுரீஸ்வரர்களால் பிரமாதமான வாழ்வு அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்களே, மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. மதியத்துக்கு பிறகு குருச்சந்திர யோகத்தில் பல்வேறு லாபங்கள் அடையக்கூடிய இடத்துல சந்திர பகவான் வந்து அமர்ந்து தொழிலை கொடுப்பார், வருமானத்தை கொடுப்பார், வேலையை கொடுப்பார், வேலைக்கான உபகரணங்களை கொடுப்பார், வேலையில் சேர்ந்து பயணிக்கக்கூடிய நண்பர்களை கொடுப்பார். இப்படி எல்லா லாபங்களும் நடைபெறக்கூடிய இந்த நாளில் தஞ்சாவூர் மாவட்டம் திட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய குரு பகவானை மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்களை, கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. கும்பராசிக்கு சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து பயணத்தை தந்து, பயணத்தின் மூலமாக வெற்றியை தந்து
மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுக்க போகிறார். அதே சமயத்தில் ஜூன் 19க்கு மேலே சனி வக்ர காலமானது தொடங்கி பல்வேறு லாபங்களை தர காத்திருக்கிறது. இந்த நேரத்தில் கும்ப ராசிக்காரர்கள் கும்பகோணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரரை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது ஆதி கும்பேஸ்வரர்களால் பயணத்தின் மூலியமாக வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீன ராசிக்கு 3ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். அதே சமயத்தில் மாற்றம், சில இடமாற்றம், சில தொழில் மாற்றம் அப்படின்னு தந்து பல்வேறு விஷயங்கள்ல யோகத்தை தரக்கூடிய குரு பகவான், சந்திர பகவான் எல்லாம் சேர்ந்து நிறைய மாற்றங்களை, ஏற்றங்களை, பொருளாதாரத்தில் வளமையை, பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய இந்த அற்புதமான காலத்தில் மீன ராசிக்காரர்கள் சென்னை திருவான்மியூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருந்தீஸ்வரரை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் பூர நட்சத்திரம், பின்பு உத்திர நட்சத்திரம். பூர நட்சத்திரக்காரர்கள், உத்திர நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க, வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை விஷயத்தில் சில கவனம் தேவை. உணவே விஷமாகி சிலருக்கு உடல் உபாதை தந்துடும், வாமிட்டு, வயிற்றுப்போக்கு இதெல்லாம் செய்துவிடும். அதே மாதிரி வெப்ப நோய்கள் ஏற்படுவதற்கு, தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கு, வெப்ப கொப்பளங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெயில் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களில் நீங்களாகவே இறங்கி போய் மாட்டிக்காதீங்க. அன்றாட பணிகளை செய்து அமைதியாக இருந்து வாக்குவாதங்களை தவிர்க்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். பூர நட்சத்திரக்காரர்கள், உத்திர நட்சத்திரக்காரர்கள் ஐயப்பனை வழிபட்டு சரணகோஷம் போட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சந்திராஸ்மது விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று பிரதோஷம். இந்த பிரதோஷத்தில் மிக சிறப்பான பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் நடப்பவர்கள் நேற்று இரவே தொடங்கி நடந்திருக்கலாம், இல்லைன்னா இன்னைக்கு இரவு தொடங்கி நாளை காலையில் முடிக்கலாம். அப்படி முடிக்கும்போது வருடக்கணக்காக எங்கள் அப்பா காலத்துலேருந்து ஒரு கடன் இருக்குங்க, என்னால் அடைக்கவே முடியல, வாழ்க்கை ஃபுல்லாக நான் கடன்காரனாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருப்பவர்கள் இந்த ருண விமோசன பிரதோஷம், செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் ருண விமோசன பிரதோஷம். இன்றைய நாளில் பிரதோஷ விரதம் இருந்து அண்ணாமலையரை சேவித்து யாரெல்லாம் கிரிவலம் நடக்கிறார்களோ அவர்களுக்கு நீண்ட நாட்களாக தீராத கடன் கூட தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அனைவரும் செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தில் அண்ணாமலையாரை வழிபட்டு கடன் அடைத்து முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கப்பெற்று வளமாக வாழ வாழ்த்துக்கள். வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அனைவரும் அதை பயன்படுத்தி கொண்டு நலமாக வாழ வாழ்த்துக்கள். அனைவரும் வீப்ளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய ராசிபலன் நிகழ்ச்சி, ஆன்மீக தகவல்கள், ஆன்மீக குறிப்புகள் அனைத்தும் வீப்ளே சேனலில் வந்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய நண்பர்கள், உறவுக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.